ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் ஐஸ்வர்யா. நம்ம பார்த்துட்ருக்கிறது கிளாஸ் 11 அக்கௌண்டன்சி சாப்டர் 3ஓட பார்ட் 4. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டெபிட் அண்ட் கிரெடிட், அப்புறம் டி அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் உங்கள் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 10 இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இது ரெண்டுமே தான் அது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்கோட ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. அது பேலன்ஸ் ஆகணும்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் அதோட கரஸ்பாண்டிங் கொடுத்து என்ட்ரி கொடுத்தா மட்டுமே அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த டெபிட் சைடில் என்ன என்ட்ரி பண்ணும்? ஸோ யூஸ்வலி இந்த டி அக்கௌண்ட்டில் டெபிட் லெஃப்ட் சைடில் வரும், சரியா? ஸோ என்ன என்ட்ரி பண்ணணும்? ஸோ அசட்ஸ், ஒரு அசர்ட்டு இன்க்ரீஸ் ஆகியிருந்தா, ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஏதாவது அந்த கம்பெனி இன்கர் பண்ணியிருந்தா, இல்லை லாஸஸ் இன்கர் பண்ணியிருந்தா, இது எல்லாமே டெபிட்டில் வரும். ஸோ வாட் கம்ஸ் இன் அது எல்லாமே டெபிட் சைடில் வரும். இதுவே அசட்ஸ் குறைஞ்சாலோ இல்லை எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சாலோ இன்கம்ஸ் வந்தாலோ அதெல்லாம் கிரெடிட் சைடில் போகும். ஸோ இப்போ கிரெடிட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ, ஈக்விட்டிஸ், ஓகே, அண்ட் இன்கம் ஏதாவது அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, சேல்ஸ் ரெவென்யூ, ரெண்ட், கமிஷன், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். ஸோ வாட் கோஸ் அவுட், ஓகே, அது கிரெடிட் சைடில் வரும், ஓகேவா? இதுவே இது குறைஞ்சிது அப்படின்னா, லயபிலிட்டிஸ் குறையுது, ஈக்விட்டி குறையுதுன்னா அது டெபிட் சைடில் போகும். ஸோ இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அதை பார்த்துட்டு நீங்கள் திருப்பி இந்த வீடியோவுக்கு வாங்க. கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அடுத்த டி அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து இந்த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் கிரெடிட் எப்படி அப்ளை ஆகுது டி அக்கௌண்ட்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் சைட் போகும், டிக்ரீஸ் ஆனால் கிரெடிட் பக்கம் வரும். கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் சைட் போகும், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் டெபிட் ஆகும். கம்பெனி ஏதாவது ரெவென்யூஸ் கெயின்ஸ் ஏர்ன் பண்ணால் கிரெடிட் ஆகும், அதுவே இல்லை லாஸ் ஆச்சுன்னா டெபிட் ஆகும். லைபிலிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா கிரெடிட் ஆகும், குறைஞ்சதுன்னா டெபிட் ஆகும். எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணால் டெபிட் ஆகும், குறைஞ்சதுன்னா கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 அக்கௌண்ட்: அசட், கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இது எங்கே ஹிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரி போகணும். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். யா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம புக் பேக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ரோஹித் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் 5 lakh கேஷ். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது? கேஷ் வருது. என்னவா வருது? கேபிட்டலாக வருது. ஸோ கேஷ்க்கு டெபிட் பேலன்ஸ் இல்லையா, இட்ஸ் அன் அசட். அசட் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணும், அதனால் டெபிட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் டெபிட்டில் எழுதியிருக்காங்க. இது என்னவா வருது? கேபிட்டலாக உள்ள வருது, கரெக்ட்? ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இதை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஒரே என்ட்ரி தான், ஆனால் ரெண்டு பக்கம் ஒரே டிரான்சாக்ஷன் ரெண்டு பக்கம் என்ட்ரி பண்ணணும், சரியா? அடுத்த டிரான்சாக்ஷன் என்னென்னா, ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட் வித் தி அமௌண்ட் ஆஃப் 4,80,000. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ்க்குள்ளே 5 lakh கேஷ் வந்திருக்கு, அந்த கேஷில் 480 எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாங்க, அதே கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது? கேஷ் பேலன்ஸ் குறையும், சரியா? ஸோ ஒரு அசட் குறையுது, அதனால் இதை கிரெடிட் சைடில் போடுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு அசட் தான். கேஷ் அக்கௌண்ட் எப்படி அசட் மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் அசட், அதனால் அசட் இங்கே ஜாஸ்தி ஆகுது, அதனால் இதை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ ஒரே டிரான்சாக்ஷன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட், பாட் ஃபர்னிச்சர் ஃபார் 60,000 அண்ட் இஷ்யூட் செக் ஃபார் த சேம். ஸோ ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க 60,000 ரூபாய்க்கு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறது அது ஒரு அசட் இல்லையா? ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னவா வாங்க செக் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறாங்க, அவங்க கேஷ்லேருந்து பே பண்ணலை, பேங்க் பேலன்ஸ்லேருந்து பே பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறையும், கரெக்டாக? ஸோ அசட் குறையுது, அசட் குறைஞ்சால் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும், ஓகே. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இது கேட்கும்போது புதுசாக இருக்கும், பட் நீங்கள் இதை பண்ண உங்களுக்கு இது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெமரிஸ் ஆகிடும்.
ஸோ ஒரு அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு அசட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒரே டிரான்சாக்ஷன் தான் 2 என்ட்ரி பண்ணுறோம், ஒன்று டெபிட் ஒன்று கிரெடிட். புரிஞ்சுதா? அடுத்து டிரான்சாக்ஷன் நம்பர் 4. Bought plant and machinery from Rajmi Lal for the business for 1,25,000 and advance of 10,000 is given in 10,000 cash is given. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறாங்க. யார்கிட்டேருந்து? ரஜ்மி லால் கிட்டேருந்து. ஓகே, ஸோ எவ்வளோக்கு வாங்குறாங்க? 1,25,000 ஒர்த் ஆஃப் மிஷினரி வாங்குறாங்க. அதில் 10,000 ரூபாய் கேஷு அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து 3 அக்கௌண்ட் ஹிட் ஆகும். என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரு அசட் உள்ளே வருது, இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அதை மொத்தமாகவே டெபிட் பண்ணியாச்சு. இதில் 10,000 ரூபாய் கேஷாக பே பண்ணுறாங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் குறையுது, அசட் குறையுதா? குறைஞ்சதுனால இதை வந்து க்ரெடிட் பண்ணுறோம். இப்போது ரஜ்மி லாலுங்கிட்ட அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கிரெடிட் பர்ச்சேஸாக இதை வந்து வாங்கியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா 1,15,000 நம்ம வந்து அவருக்கு அப்புறமா பே பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு லயபிலிட்டி. சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. அதனால் ரஜ்மி லால் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் டெபிட் 1,25,000. இது ரெண்டுமே கிரெடிட் சைடில் இருக்குது. டோட்டல் பண்ணிங்கன்னா இதுவுமே 1,25,000 வந்து நிற்கும். ஸோ ஒரே டிரான்சாக்ஷன் தான், 3 அக்கௌண்ட் இங்கே ஹிட் ஆகுது. ஓகேவா? அடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் சுமித் ட்ரேடர்ஸ் ஃபார் 55,000. இப்போ வந்து என்ன வாங்குறாங்கன்னா கூட்ஸ் வாங்குறாங்க. ஓகே, ஸோ இதுவுமே இன்க்ரீஸ் இன் அசட். சுமித் ட்ரேடர்ஸ், ஸோ இதுவுமே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ 55,000 இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. எப்போவுமே கூட்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் மெஷினரி வேறு அசட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அசட்டோட பேர் எழுதி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதுவே கூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து டெபிட் பண்ணிவிடுங்க 55,000. ஓகே, இப்போது சுமித் ட்ரேடர்ஸ் யார்? அது வந்து கிரெடிட்டர்ஸ். ஓகே, நம்மளோட கிரெடிட்டர்ஸ். ஏன்? நம்ம அவருக்கு அப்புறமா பே பண்ணணும். ஸோ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் சுமித் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அதே 55,000 அமௌண்ட்டுக்கு. சரியா? ஸோ ஒரு டெபிட் என்ட்ரி, ஒரு கிரெடிட் என்ட்ரி. நெக்ஸ்ட், goods costing 25,000 sold to Ranjini Enterprises for 35,000. ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ். இப்போ நம்ம கம்பெனி சேல்ஸ் பண்ணியிருக்கு. சேல்ஸுங்கிறது இன்கம் இல்லையா? ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது. நான் ரஞ்சினி என்டர்பிரைஸ் அக்கௌண்ட், இது வந்து ஒரு கிரெடிட் சேல்ஸ். அவங்க வந்து நமக்கு அப்புறமா பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு கிரெடிட் டியூரேஷன் இருக்கும், 15 டேஸோ 1 மந்த்தோ 3 மந்த்ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க அப்புறமா பே பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு ஒரு கரண்ட் அசட். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் அசட். அதனால் இதை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ இன்கம்மை கிரெடிட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் இன் அசட்டை டெபிட் பண்ணுறோம். சரியா? அடுத்து பெய்டு த மந்த்லி ஸ்டோர் ரெண்ட் 2,500 இன் கேஷ். ஸோ ரெண்ட் பே பண்ணுறாங்க. ரெண்ட் என்னது? எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து டெபிட் பண்ணணும். எங்கேருந்து பே பண்ணுறாங்க? கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறாங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது அசட் இல்லையா? அசட் குறையுது. அதனால் இதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அடுத்து பெய்டு 5,000 as salary to the office employees. ஸோ சேலரி பே பண்ணுறாங்க. யாருக்கு? ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ சேலரி என்னது? எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அகெயின் கேஷ் பேலன்ஸ் குறையுது. ஸோ கேஷ் குறையுது, அசட் குறையுது, நம்ம அதை கிரெடிட் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன், received check as full payment from Ranjini Enterprises and deposit the same day into bank. ஸோ ரஞ்சினி என்டர்பிரைஸ் நமக்கு பே பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்க வந்து கேஷ் கொடுக்குறாங்க, செக் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து இன்கம் இல்லையா? இன்கம்ங்கிறதால அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். என்னவா வருது? அசட். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே அந்த கேஷ் வருது, அது ஒரு கரண்ட் அசட் இல்லையா? இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட். இன்கம் வருது, அசட் இன்க்ரீஸ் ஆகிறதால அது வந்து டெபிட்டும் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட், ரஞ்சினி அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். இப்போ 10th ப்ராப்ளம் பார்க்கலாம்.
So first transaction, invested 4 lakhs cash and office equipments with 1,50,000 in a business called Bobby Consulting. ஸோ என்ன பண்ணுறாரு, 4 lakh கேஷ் உள்ளே வருது. அதே மாதிரி ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஒரு 1,50,000 வர்த் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் உள்ளே வருது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட், ஓகே. ஸோ கேஷுங்கிறது அசட். ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம டெபிட் பண்ணணும், ஓகே. அப்புறம் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், ரைட். ஸோ அதுவும் ஒரு அசட், அதுவும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அதுவும் நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே என்னவா உள்ள வருதுன்னா கேபிட்டலாக உள்ள வருது, ஓகே. ஸோ ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ வருது, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 5,50,000 வருது. அதாவது கேபிட்டல் கொஞ்சம் பணமாக வருது, கொஞ்சம் பொருளாக வருது. ஸோ ரெண்டுமே சேர்த்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அப்படி காட்டிக்கலாம். ஸோ ஒரே டிரான்சாக்ஷன் 3 அக்கௌண்ட்டில் ஹிட் ஆகுது. ஸோ கிரெடிட்டில் வந்து டெபிட்டில் வந்து கேஷும் டெபிட் ஆகிருக்கு, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டும் டெபிட் ஆகிருக்கு. இது ரெண்டுமே டோட்டல் பண்ணோன்னா 5,50,000 வரும், கேபிட்டல் 5,50,000. ஸோ டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும், சரியா. செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். Purchase land and a small office building. The land was worth 1,50,000 and the building worth 3,50,000. The purchase price was paid with 2 lakh cash and a long term note payable for 3 lakh. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிரான்சாக்ஷன் இருக்குது, 4 அக்கௌண்ட் ஹிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்னென்ன வாங்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். லேண்ட் வாங்குறாங்க, எவ்வளோக்கு வாங்குறாங்க, 1,50,000. ஸோ இது அசட் இல்லையா, ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டெபிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பில்டிங் வாங்குறாங்க, எவ்வளோக்கு வாங்குறாங்க, 3,50,000க்கு வாங்குறாங்க, ஓகே. அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பெய்டு வித் 2 lakh கேஷில் பே பண்ணுறாங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷனில் இந்த பக்கம் 4 lakh இருக்குது. ஸோ அதில் இப்போது 2 lakh பே பண்ணுறாங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் குறையுது இல்லையா, அசட் குறையும் போது க்ரெடிட் பண்ணணும். அப்புறம் லாங் டேர்ம் நோட் பேயபிள் ஃபார் 3 lakh. ஸோ பேயபிள்ஸ் அக்கௌண்ட், ஓகே. இதை வந்து ஒரு லயபிலிட்டி இல்லையா, நம்ம அப்புறமா பே பண்ணணும். ஸோ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வந்து க்ரெடிட் பண்ணணும். ஸோ டெபிட் சைடில் லேண்டும் பில்டிங் டெபிட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தா 5 lakh வரும். கிரெடிட் சைடில் கேஷும் பேயபிள்ஸும் கிரெடிட் ஆகிருக்கு, இது ரெண்டுமே சேர்த்தா 5 lakhs வரும். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஓகே. சி பார்க்கலாம். பர்ச்சேஸ்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ் ஆன் கிரெடிட் ஃபார் 12,000. ஸோ என்ன வாங்குகிறாங்க, ஆஃபீஸ் சப்ளைஸ், ஓகே. ஸோ இது ஒரு அசர்ட்டு இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணணும். ஸோ அவங்களே கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, இது ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இது வந்து பேயபிள்ஸ் இல்லைன்னா கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ ஆல்ரெடி பேயபிள்ஸில் ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷனில் 3 lakh இருக்குது. ஸோ அதோட இந்த 12,000 ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் ஹிட் ஆகும், ஒன்று டெபிட்டு, இன்னொன்று பேயபிள்ஸு கிரெடிட்டு. D. Bobby transferred title of motor car to the business. The motor car was worth 90,000. ஸோ பாபி ஓனராக அவர் வந்து மோட்டார் கார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அவரோடது. ஸோ மோட்டார் கார் வந்து அசர்ட் வர்றதால டெபிட் பண்ணணும். அது என்னவா வருது, கேபிட்டலாக வருது, ஓகே. ஸோ ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, கேஷ் கொண்டு வந்திருக்காரு, அதோட இதையும் ஆட் பண்ணுறோம். Transaction E. Purchased for 30,000 additional office equipments on credit. So office equipments வாங்குறாங்க, okay. So office equipments already 1,50,000 capital வந்திருந்தது.
ஸோ அதோட இன்னொரு 30,000 வாங்குறாங்க, இன்க்ரீஸ் இன் அசட், அதனால் நம்ம வந்து அதை டெபிட் பண்ணுறோம். இந்த பக்கம் கிரெடிட்டில் வாங்குறாங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேயபிள் ஆர் கிரெடிட்டர்ஸ் ஆல்ரெடி 3,12,000, அதோட 30,000 இப்போது ஆட் ஆகும். F paid 75,000 salary to the office manager. So salaryங்கிறது expense நம்ம வந்து டெபிட் பண்ணுவோம். ஸோ அது கேஷாக வெளியில் போயிருக்கு. ஸோ கேஷ் ஆல்ரெடி 4 lakh டெபிட், 2 lakh கிரெடிட் இருக்குது. ஸோ அதோட 75,000 கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா டிக்ரீஸ் இன் அசட் இல்லையா. அப்புறம் salaries expense, அதனால் டெபிட் பண்ணுறோம். ஸோ டெபிட் கிரெடிட் entry is complete. Transaction G, provided service to a client and collected 30,000. So இது service revenue. ஓகே, இது இன்கம்ங்கிறதால நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இது என்ன வருது, கேஷாக உள்ள வருது. ஸோ 4 lakh, 2 lakh, அப்புறம் 75,000. இதுதான் கரண்ட் கேஷ் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ். இதோட 30,000 இன்க்ரீஸ் இன் அசட்டும் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ இன்கம் கிரெடிட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் இன் அசட் டெபிட் பண்ணுறோம். இப்போ டிரான்சாக்ஷன் ஹெச் பார்க்கலாம். பெய்ட் 4,000 ஃபார் த மந்த்ஸ் யூட்டிலிட்டிஸ். ஸோ யூட்டிலிட்டிங்கிறது ஒரு செலவு, எக்ஸ்பென்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வந்து டெபிட் பண்ணோம். கேஷ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஓகே இப்படி இருக்குது. ஸோ 4,000 கேஷ் வந்து வெளியில் போகுது. ஸோ கேஷ் குறையுது. ஸோ அசட் குறைஞ்சா அதை வந்து கிரெடிட் பண்ணும், இல்லாட்டி கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுறோம், டிக்ரீஸ் இன் அசட்டை கிரெடிட் பண்ணுறோம். ட்ரான்சாக்ஷன் ஐ பார்க்கலாம். பெய்ட் சப்ளையர் கிரியேட்டட் இன் ட்ரான்சாக்ஷன் சி. ஸோ ட்ரான்சாக்ஷன் சி என்ன, பர்ச்சேஸ்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ் ஆன் கிரெடிட் ஃபார் 12,000. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அவங்க இப்போது பே பண்ணுறாங்க. சரியா. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட சிச்சுவேஷன் என்ன இருக்குது, 4 lakh 30,000, இங்கே 2 lakh 75,000, 4,000. இப்போது இந்த 12,000 பே பண்ணுறாங்க, டிக்ரீஸ் இன் அசட். ஸோ நம்ம வந்து அதை கிரெடிட் பண்ணுவோம். payables or creditors. ஸோ அதாவது நம்ம எவ்வளோ கொடுக்கணும். கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் என்ன இருக்குது, 3 lakh இருக்குது, 12,000 இந்த டிரான்சாக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 30,000 இருக்குது. ஸோ இஃப் த கிரெடிட்டார் டிக்ரீசஸ், அதாவது கிரெடிட்டார் குறைஞ்சிது அப்படின்னா நம்ம வந்து டெபிட் பண்ணணும். ஸோ டிக்ரீஸ் இன் அசட்டை வந்து அசட் குறையும் போது அதையும் டெபிட் பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். கிரெடிட்டார்ஸ் குறைஞ்சதுன்னா அதை டெபிட் பண்ணணும். சாரி, அமௌண்ட் 12,000 இல்லையா. யா ஓகே. ஸோ 12,000 வந்து கிரெடிட்டார்ஸ் குறைஞ்சிருக்கு. Now let's see transaction J. Purchase of new office equipment by paying 93,000 cash and trading in old equipment with a cost of 7,000. So office equipment 1,50,000, 30,000, அப்புறம் இப்போது 93,000 worth வாங்கியிருக்காங்க, கேஷ் பே பண்ணி வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் 7,000 worth விற்றுருக்காங்க. ஓகே. ஸோ இதை வந்து சாரி 93,000 கேஷ் பே. ஆக்சுவலி அவங்க வந்து 1 lakh worth வாங்கியிருக்காங்க.
ஓகே, அதில் 93 கேஷ் பே பண்ணியிருக்காங்க. மிச்சத்தை வந்து 7,000 ஓல்டு எக்யூப்மெண்ட் விற்றுருக்காங்க. ஸோ உள்ளே வந்திருக்கிறது 1 lakh. ஓகே, இங்கே கேஷ் பார்த்தீங்கன்னா 4,000, 30,000, 2,75,000, அப்புறம் 4,000, 12,000. ஓகே, இப்போது இதில் கேஷ் வந்து 93,000 பே பண்ணுறாங்க இல்லையா, கேஷ் பேலன்ஸ் குறையும். ஸோ இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லலை. பர்ச்சேஸ் ஆஃப் நியூ எக்யூப்மெண்ட் பை பேயிங் 93,000 கேஷில் பே பண்ணியிருக்காங்க. சரியா, ப்ளஸ் 7,000 ஓல்டு விற்றுருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூ என்ன, 93 + 7, 1 lakh வர்த் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அதனால் நான் இந்த 1 lakன்னு இங்கே போடுறேன். ஓகேவா. பட் இப்போ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா டெபிட் 1 lakh உள்ளே வந்திருக்கு, பழசு 7,000 விற்று போயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் 93,000 நெட்டு தான் டெபிட். ஓகேவா. இந்த பக்கம் 93,000 கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ உள்ள கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். Transaction K, completed service of a client for 26,000. This amount is to be paid within 30 days. ஸோ இது வந்து ஒரு கிரெடிட் சர்வீஸ் மாதிரி, கிரெடிட் சேல்ஸ் மாதிரி கிரெடிட் சர்வீஸ் இது. ஸோ சர்வீஸ் ரெவென்யூ ஓகே 30,000 இதோட 26,000 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் கிரெடிட் பண்ணுறோம், ஏன்னா இது இன்கம். ஸோ இந்த பக்கம் டெட்டார்ஸ் ஆர் கிளைண்ட் அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம், ஆர் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்னு கூட போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்று தான். சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் அசட் மாதிரி. ஓகே, ஸோ டெட்டார்ஸுங்கிறது ஒரு கரண்ட் அசட் தான். ஸோ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ இன்கம் கிரெடிட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட் டெபிட் பண்ணுறோம். ஸோ 30 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க நான் பே பண்ணணும். ட்ரான்சாக்ஷன் ஐ பார்க்கலாம். ஸோ ரிசீவ் 19,000 பேமெண்ட் ஃப்ரம் த கிளைண்ட் ட்ரீட்டட் இன் ட்ரான்சாக்ஷன் கே. ட்ரான்சாக்ஷன் கே என்ன, கம்ப்ளீட்டட் சர்வீஸ் ஃபார் அ கிளைண்ட் 26,000 டெட்டார் இருந்தது இல்லையா. ஸோ அதில் 19,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட் பார்க்கலாம். 4,30,000, இந்த பக்கம் 2,75,000, 4,000, 12,000, 93,000, ரைட். ஸோ 19,000 கேஷ் வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் அசட் நம்ம டெபிட் பண்ணுறோம். இந்த பக்கம் client account or debtor account. So 26,000 balance இருந்தது. ஸோ டெட்டு அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் குறைஞ்சிருக்கு இல்லையா, அசட் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ 19,000 டெபிட், 19,000 கிரெடிட். லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். பாபி withdrew 20,000 ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ராயிங்ஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ்ங்கிறதால அதை டெபிட் பண்ணுறோம். இந்த பக்கம் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இப்படி இருக்குது. 2,75,000, அப்புறம் ஒரு 4,000, 12,000, 93,000 and இப்போது 20,000. that will reduce the balance. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ட்ராயிங்ஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணுறோம், கேஷ் பேலன்ஸ் அசட் குறையுது. ஸோ கிரெடிட் பண்ணுறோம். 20,000 டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் ஆகுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே வீடியோ இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் இருக்குது. லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.